ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒன்று நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். முழு வசனத்தையும் ஒரு தடவை சேர்ந்து வாசித்து விட்டு அதற்கு பிற்பாடு ஸ்தோத்திர கடைசி பகுதியை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்தியாக கொடுக்கிற கடைசி பகுதியை மட்டும் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து கொள்ளுங்கள். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கடைசி பகுதியை மட்டும் 3 முறை சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக தகப்பனை நோக்கி பார்ப்போம். கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு பேச, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜி மேஜர். நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த காலை நேரத்தில் வாஞ்சிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ள நாம் வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரீமாலகதர பலஷகதி அந்தர பலபரபா. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. பெயர் புகழ் எல்லாமே ஆமென் இயேசுவின் நாமத்திற்கே. நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே. நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சுகமாய் வாழ்ந்திடலாம். Glory Jesus. ரிமனதரே உரமலபஷகதி அந்தரபலப. ஒரடி மாத்திரம் ஜெபமாக உங்க சத்தம் உயரட்டும். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவி ரபலதே ரகமலபரம சுமப்பதனா. ஆமென் ஜீசஸ். சிந்தையே மீண்டும் சத்தம் உயர்த்தி சிலுவை சுமப்பதனா நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். கைகளை உயர்த்தி உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம்.
ரஷகந்தரா சுயத்தை சாகடித்தா கிருபத்தாங்க ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் சிந்தையை மாற்றுகிற சிலுவைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகள், சில உபத்திரவங்கள் ஆண்டவரே எங்கள் சிந்தையை ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் காத்து கொள்வதற்கு, உம்மிலே பலன் கொள்வதற்கு, உமக்கு நேராக எங்கள் சிந்தை வருவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தர் நடத்துகிற பாதையில் பல போராட்டங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா நீடிய பொறுமை நமக்கு வருகிறது. நிரந்தர அமைதியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி, வாக்குத்தத்தத்தில் மறைந்திருக்கும் 7 ஆசீர்வாதங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி, வாக்குத்தத்தத்தில் மறைந்திருக்கும் 7 ஆசீர்வாதங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். 7 ஆசீர்வாதங்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்திற்குள் இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் தாவீதின் மூலமாக சாலமோனோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷனாகிய தாவீது மூலமாக கர்த்தர் சாலமோனோடு பேசுகிறார். இந்த ஸ்தோத்திரம் வருடத்தின் இறுதியில் கர்த்தர் நமக்கு இதுவரை கொடுத்த வாக்குத்தத்தங்களை திரும்பி பார்ப்பதற்கும், நிறைவேறின வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்தவும், இன்னும் நிறைவேறாமல் இருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வாராக. காத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். உபவாசித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. வாக்குத்தத்தங்களை தந்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஸ்தோத்திரம். அவர் தந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றையும் ஆண்டவர் மாற்றி அமைக்க விரும்பாதவர். ஸ்தோத்திரம். நமக்கு ஒன்றை சொல்லிட்டு செய்யாம இருக்க அவர் விரும்ப மாட்டார். சொன்னதை செய்வதில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்கு தந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 20ஆம் வசனத்தின் மேலே வாசிக்கும் போது, என் தேவன், கர்த்தர் என்னும் என் தேவன், தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமே. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி முடிறதுக்குள்ள அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கு தந்தவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நிபந்தனையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு 20ஆம் வசனத்துல, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லிவிட்டு ஒன்றை சொல்கிறார், இதை நடப்பி. ஆண்டவர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது வாக்குத்தத்தங்கள் நம்மில் நிறைவேறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம் நம்மில் நிறைவேறும். ஸ்தோத்திரம். பலங்கொண்டு தைரியமா இரு, கலங்காமல் இரு, பயப்படாமல் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பயம் சாத்தானுடைய ஒரு ஆயுதம். நீங்க பயந்துட்டீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. நீங்க பயந்து போனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்
ஸ்தோத்திரம் நிறைவேறுமா என்கிற ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள் வந்துவிடும். இந்த பயம் கர்த்தருடைய மேன்மையான கிரியைகள் உங்களில் வெளிப்படாதபடி தடுத்துவிடும். மறுபடி சொல்கிறேன், இந்த பயம் கர்த்தருடைய மகிமையான கிரியைகள் உங்களில் வெளிப்படாதபடிக்கு தடுத்துவிடும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு, பலன் கொண்டு தைரியமாயிரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ செய்ய போகிற காரியம் மிகப்பெரியது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் பயம் இல்லாதவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். யாராவது பயந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துறார். எதை குறித்தாவது பயம் இருக்குதா? நாளைய தினம் குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாடின அந்த ஜெப நேரத்தில் ஸ்தோத்திரம் பாடின பாடல் அதான் 3வது கடைசி ஸ்டான்ஸா நினைக்கிறேன். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, ஸ்தோத்திரம், இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே தைரியமாக இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஸ்தோத்திர நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை நடப்பி, அப்படின்னா முன்னேறி செல்ல வேண்டும், நிற்கக்கூடாது, பயப்படக்கூடாது, ஸ்தோத்திர கலங்கக்கூடாது, பலங்கொண்டு தைரியமாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. மொத்தமாக சேர்த்தா கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்றையும் சொல்லுகிறார், இதை நடப்பி. அப்படின்னா அடுத்த கட்டத்திற்குள்ள வரணும். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு அப்படியே சோர்ந்து விடாமல் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. யோசுவாவை இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும், இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, இதை நடப்பி அப்படின்னு சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னது போல இன்னும் சுதந்தரிக்க வேண்டிய பகுதிகள் ஏராளம் இருக்கிறது. மகா விஸ்தாரம் அப்படின்னா ஒரு சிறிய பகுதியை தான் செஞ்சு முடிச்சிருக்கிறோம், இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு சின்ன காரியத்தை தான் முடிச்சிருக்கிறோம், இன்னும் நிறைய செய்ய வேண்டியதா இருக்கிறது. இதை நடப்பி. அவனுடைய சரீரம் ஒத்துழைக்குமோ இல்லையோ, முதிர் வயது ஆகிவிட்டது. ஸ்தோத்திரம். சரீரம் ஒத்துழைக்குதோ ஒத்துழைக்கலையோ, அங்கே சொல்லப்பட்டிருக்கு முதிர் வயது. முன்னால் இருந்த அதே துடிப்பு, அதே வேகம், அதே பலன் இருக்க போவது இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த வாலிபத்தின் பலத்தில் செய்து சாதித்ததை விட வயதான பிற்பாடு செய்ய வேண்டிய பணி ஏராளம் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒருவேளை அவன் சரீரம் ஆயத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவனை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் அதை நிறைவேற்ற அவரால் முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோசுவாவுடைய சரீரம் பலவீனப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இனி முன்னால் இருந்த மாதிரி இன்னும் வேகமாக ஓட முடியுமானா யோசிக்கணும். ஒத்துழைக்குமா சரீரம் என்றால் அதையும் யோசிக்கணும். ஆனால் இதுவரை செஞ்சதை விட இன்னும் நிறைய செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. இதை நடப்பி. மகா விஸ்தாரமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை தாமதித்து யோசித்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் வேலைகள் ஏராளம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை நடப்பி. இது ஒரு நிபந்தனை, வாக்கு தத்தத்திற்காக கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சாதிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க, இன்னும் சாதிக்க வேண்டியது மகா ஏராளமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7 காரியங்களை, 7 ஆசீர்வாதங்களை இந்த வாக்கு தத்தத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். 7 விதமான 7 வார்த்தைகளில் 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென்.
7 வார்த்தைகளில் 7 ஆசீர்வாதங்கள். முதலாவது வார்த்தை கிரியைகள். எல்லாரும் சொல்லுங்க. இங்க வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு அடுத்த, ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகள், அதை முடித்து தீர்க்கணும். கிரியைகள். தேவனுடைய பிள்ளைகளே, கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தையும் பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எதையும் பார்க்கிறார்? கிரியைகள். நம்முடைய ஆக்ஷன் எப்படி இருக்கிறது? அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க நான் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தான் கிரியைகள் இருக்கும். எதை சிந்திக்கிறானோ, எது அவன் இருதயத்தில் இருக்கிறதோ, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிறது, வெளிப்படுகிறது, செயல்பாட்டில் வருகிறது. அப்போ அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க அவர் வருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிரியைகள் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக நம்ம என்ன கிரியை செய்கிறோம் அது ஆண்டவர் இன்றைக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த சபையில் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு வரும்போது, கர்த்தாவே ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். ஆசீர்வதிக்கிறாரு. அவனுடைய கைகளின் கிரியைகள். நம்ம கையால் எதை செய்கிறோமோ அதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவர் பிரியப்படுறார். நீங்கள் செய்கிற வேலையில் ஆண்டவர் பிரியப்படுறார். ஸ்தோத்திர. கைகளின் கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். நம்ம செய்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? அவர் பிரியப்படுகிற அளவில் நம்முடைய கிரியைகள் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் சொல்லுங்க, அவர் பிரியப்படுகிற வகையில் என் கிரியைகள் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விளங்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். கிரியைகள் ஆண்டவர் பிரியப்படுகிற விதத்தில் இருக்கணும். நம்ம செய்கிற கிரியைகளின் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அவருக்காக என்னென்ன செய்கிறீங்க? இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கும் போது, பொருளாதாரத்தில் உதவி செய்யும் போது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு செய்கிற கிரியை, அவன் கையின் கிரியையை நீர் பிரியமாக இருக்கிறீர். நம்ம செய்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம செய்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மார்த்தாள் செய்த சமையலை சாப்பிட்றதுக்கு அடிக்கடி இயேசு கிறிஸ்து லாசருவோட வீட்டுக்கு போனார். போகும்போதெல்லாம் இயேசுவுக்கு சமைத்து கொடுத்தது மார்த்தாள். ஸ்தோத்திரம். அவர் செய்கிறது ஆண்டவருக்கு பிடிச்சிருந்து, கிரியைகள் ஆண்டவருக்காக செய்தது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமானதை சொன்னார். எனக்காக செய்கிற கிரியைகள் நல்லது, அதை விட ரொம்ப முக்கியம் என்னோடு கூட இருக்கணும். அதான் சொன்னார், தேவையானது ஒன்றே. அப்போ கிரியைகள் எப்படி இருக்குன்னா, தேவனோடு இருந்து தேவனுக்காக கிரியை செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனோடு இருந்து. தேவனோடு இல்லாமல் தேவனுக்காக கிரியை செய்தால் பயன் இல்லை. இயேசுவோடு இருந்து இயேசுவுக்காக கிரியை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். மார்த்தாள் ரொம்ப டயர்டாயிட்ட. ஆண்டவரே, பற்பல வேலைகளை செய்து அவள் வருத்தப்பட்டாள். ஆனால் இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆண்டவருடைய சமூகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் மரியாளை குறித்து. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 38ஆம் வசனத்திலேருந்து 42 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தெரிந்த வேத பகுதி. நிறைய செஞ்சா கிரியைகள், ஆனால் வருத்தப்பட்ட பற்பல வேலைகளை செய்து. ஸ்தோத்திரம். பற்பல வேலைகள். நான் ஆண்டவர் அதை விட ஒரு முக்கியமான ஒன்றை சொல்கிறார். நம்முடைய கிரியைகள் இயேசுவோடு இருந்து இயேசுவுக்காக செய்கிறதா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவோடு இருந்து. இயேசுவோடு இல்லாமல் கிரியை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதைத்தான் இயேசு சொல்றார். அப்போது கிரியைகள் கூடாது என்று இயேசு சொல்லவில்லை. இயேசுவுக்காக மார்த்தாள் செய்தது தவறு என்று சொல்லவில்லை. அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம்.
நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கும்போது அவருக்கு பிரியமா இருக்கணும். அவர் பிரியப்படுகிற வகையில் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு வரும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கிரியைகள்ல பிரியப்படுகிறவர், கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கிரியைகளில் பிரியப்படுகிறவர், கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம செய்கிற கிரியைகள், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாதான் அது பெருகும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அது அப்படியே தேஞ்சி போயிடும். பெருகணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகணுமா, கர்த்தர் உங்க கிரியைகளை ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அந்த கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற விதத்தில் இருக்க வேண்டும். ஆமென். லஞ்சம் வாங்கிட்டு சம்பாதிச்ச ஆசீர்வாதம் வராது. குறுக்கு வழியில பணத்தை தேடினா ஆசீர்வாதம் வராது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை நம்ம குறுக்கு வழியில பெற முடியாது. யாரையோ ஏமாற்றி பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம உண்மையா கிரியை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிறருடையதை அபகரித்து ஏமாற்றி முன்னேற முடியாது. ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. மனுஷன் கிரியையில ஒரு 2 நாள் நல்லா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற பிரகாரம் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த பெரிய வனாந்தரத்தில் அந்த உபாகமம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஆண்டவரே சொல்றார். நம்ம வாயால விசுவாசத்தோட சொல்லணும், நன்றி உணர்வோடு சொல்லணும். ஆண்டவர் எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆமென். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஆனால் சொல்ல மாட்டோம். இன்னும் ஒரு குறை இருக்குது பாஸ்டர், இன்னொரு பிரச்சனை இருக்குது, இன்னும் ஒரு தேவை இருக்குது, அப்படியே நம்ம தேவைகள் பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை ஒரு குறைவு இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி சொன்னாலே ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தது கர்த்தர். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒன்றும் வேலை செய்யலை. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் வயலில் வேலை செய்யலை, எந்த வேலையும் செய்யலை. ஆனால் நடந்து தான் வர்றாங்க. கர்த்தர் தான் அவர்களுக்கு தேவைகளை என்ன செய்கிறார்? அற்புதமாய் சந்திக்கிறார். 430 வருஷம் வேலை செஞ்சு களைத்து போன சந்ததி, இளைத்து போன சந்ததி, அடுத்த 40 வருஷமும் வேலையே இல்லை, ரெஸ்ட்டு தான். சாப்பிடணும், உறங்கணும், திரும்ப கர்த்தரை துதிக்கணும், எலும்பி புறப்படணும், அவ்வளோதான். இவ்வளோதான் வேலையே. ஸ்தோத்திரம். இடையில மனுஷனுடைய அறிவினால் அவன் ஒரு கிரியை செய்து பொன் கன்றுக்குட்டி செஞ்சா கர்த்தர் கோபமானாரு. மனுஷனுடைய கிரியைகள் மேல் கர்த்தர் கோபப்படுற அளவில் இருக்கக்கூடாது. நாம் செய்கிற கிரியைகள் தேவனை கோபப்படுத்தி விடக்கூடாது. நாம் செய்கிற கிரியைகள் கர்த்தரை வருத்தப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லாரு, இந்த வனாந்தரத்தில், பெரிய வனாந்தரம், 40 வருஷம் கர்த்தர் நம்ம கூடவே இருந்திருக்கிறார். ஏன் குறைவு இல்லைன்னா கர்த்தர் கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தா ஆண்டவர் அதிசயமா நம்மளை நடத்துவார். சில காலங்கள் சிறுமையை அனுமதிப்பார். அவர் நம்ம கூட இருந்தாலும் ஸ்தோத்திரம், சில கஷ்டங்கள், போராட்டங்கள், பசி, பட்டினி எல்லாம் இருக்கலாம். ஆனால் அடுத்த காலகட்டம் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு வரும்போது, 2 நாளாகமம் 15:7, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஸ்தோத்திரம். உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கிரியைகளில் பிரியமாயிருக்கிறார், கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார், கிரியைகளுக்கு பலன் தருகிறார். ஆமென். கிரியைகளுக்கு பலன் தருகிறார். அதனால
நீங்க உங்க கைகளை நெகிழ விட்டுறாதீங்க, செய்கிறத நீங்க விட்டுறாதீங்க. உடனே பலன் கிடைக்காம இருக்கலாம். ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். உடனே சில பிரயாசங்களுக்கு பலன் வராது. உடனே சில கிரியைகளுக்கு பலன் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் நாட்கள் ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதன் பலனை தர வல்லமை உள்ளவர். ஆமென். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். ஒரு குறிப்பிட்ட காலம் கண்ணீர், ஒரு குறிப்பிட்ட காலம் கஷ்டம். ஆனால் அதில் நாம் நிற்கும் போது, கர்த்தருக்குள் வைராக்கியமாய் நிற்கும் போது, அடுத்த நிலை என்னன்னா கம்பீரமாய் கர்த்தரை ஆராதிக்க பலனை, ஸ்தோத்திரம், அதான் அறுக்கிறது, பலனை பெறுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் வாழ்க்கையில பலனை பார்க்க விரும்புகிறீங்க? உங்க கிரியைகளுக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். இந்த சபையில், இந்த ஆலயத்தில் செய்கிற ஊழியத்திற்கு, நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளுக்கும் பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வருகிறது. ஒன்றும் வீண் போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் வீண் போகாது. உங்கள் கிரியைகளுக்கு பலன் வருகிறது. உங்கள் கிரியைகளுக்கு பலன் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது, உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். முன்பு செய்ததை விட அதிகமான கிரியைகளை செய்ய வேண்டும். ஆமென். 4 காரியங்களை இதில் சொன்னேன். 1, கிரியைகளில் கர்த்தர் பிரியப்படுறார். 2வது, கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். 3வது, கிரியைகளுக்கு பலன் தருகிறார். 4வது, இன்னும் கிரியை செய்ய எதிர்பார்க்கிறார். இன்னும் கிரியை செய்ய எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சபையின் நோக்கம். நம்மளெல்லாம் ஆண்டவர் ஏன் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி சர்ச்சில் வச்சிருக்கிறார்னா, அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆனால் முன்பு செய்ததை விட உங்க கிரியைகள் அதிகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த சபையின் கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம முன்னால செஞ்சதையும் பார்க்கிறாரு, இப்பொழுது செய்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார், இனி செய்ய போகிறதையும் கர்த்தர் பார்ப்பார். இதை பொறுத்து கர்த்தர் நமக்கு இடை தருகிறார், பலனை தர வல்லமையுள்ளவர். வலது கரத்தை உயர்த்த ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமக்காக கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய. எல்லாரும் கேளுங்க. இன்னும் அதிகமாய் இந்த சபையில் உமக்காக கிரியை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். 2வது, இந்த வாக்கு தத்தத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால் தீர்க்க தரிசனம். எல்லாரும் சொல்லுவோம். என்னது? எல்லாரும் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, சாதாரண வசனம் கிடையாது. ஆண்டவர் இங்கே தாவீது மூலமாக சாலமோனுக்கு ஒரு ப்ராஃபஸி, ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களோட பேசும்போது தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். செய்தியில் வரும்போது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமே. உங்கள் இருதயத்துக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுக்கு தான், நமக்கு தான் கர்த்தர் பேசினாலும் இடையில சில வார்த்தைகள் நம்ம இருதயத்தை ஆழமாக டச் பண்ணும். ப்ராஃபட்டிக்கல் வேர்டு, அதை அப்படியே கேட்ச் பண்ணி ஜபிக்கணும். ஆமே. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சில வார்த்தைகள் இருதயத்தை விட்டு நீங்க அது அப்படியே உள்ள நிற்கும். அதற்கு இடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா கிரியைகளையும் முடித்து தீர்வாய், அது வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஆண்டவுடைய வார்த்தை வருகிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். 2 காரியங்களை இதில் சொல்கிறேன். தீர்க்க தரிசனத்தில் எனக்காக அவர் என்ன செய்ய போகிறார், என்னை கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார். எல்லாரும் சொல்லுங்க. எனக்காக சொல்லுங்களேன் சத்தமா. எனக்காக என்ன செய்ய போகிறார், என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார். இதான் தீர்க்க தரிசனம். எனக்காக என்ன செய்ய போறார். ஸ்தோத்திரம்.
எனக்காக அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ரெண்டாவது, என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார். ஆமென். இதுதான் தீர்க்க தரிசனம். உங்க வாழ்க்கையில உங்களுக்காக அவர் செய்வார், உங்களை கொண்டு அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் கிரியை செய்வதற்கு சபையாகிய நம்மை கொண்டு தான் அவர் கிரியை செய்ய முடியும். சபை இல்லைன்னா அவரால் கிரியை செய்ய முடியாது. சபை இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தருடைய கிரியைகளை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சபை இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆண்டவருடைய கிரியைகளை இந்த உலகம் என்ன செய்யாது, பார்க்காது. 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். அதில் ஆண்டவருடைய கோபாக்கினையை உலகம் பார்க்கும். அவருடைய நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ கிரியைகளையோ இந்த உலகம் பார்க்காது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவருடைய வேதனையும் அவருடைய கோபத்தையும் இந்த பூமி என்ன செய்யும், பார்க்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்காக அவர் செய்ய போகிறார், என்னை கொண்டு அவர் செய்ய போகிறார். சாலமோனுக்கு ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. சாலமோனுக்காக நிறைய காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். எங்கும் இளைப்பாறுதல், சமாதானம், யுத்தமே இல்லை. அவ்வளவு நாட்களை, ஆசீர்வாதமான காலங்களை கர்த்தர் கொடுத்தார். ரெண்டாவது, அவனை கொண்டு நிறைய காரியங்களை செய்தார். ஆமென். ஆலயத்தை கட்டினாரு, அரண்மனையை கட்டினாரு. தேசத்தில் அந்த நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டா இல்லை, அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் அவன் காலங்களிலே இருக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். கர்த்தர் சாமுவேலுக்கு நேரடியாக பேசுகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் கர்த்தர் சாமுவேலுக்கு நேரடியாக பேசுகிறார். தீர்க்கதரிசன வார்த்தை கடந்து வருது. என்னென்ன செய்ய போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன். சாமுவேலுக்காக கர்த்தர் செய்கிறதையும் பேசினார், சாமுவேலை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறதையும் பேசினார். ரெண்டாவது, யோசுவாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களுக்கு நீங்கள் வரும்போது, யோசுவாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உபாகமம் 31 7-8 வசனங்கள். அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் ஊழியக்காரனாகிய மோசே மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கூட்டங்களையும் கர்த்தர் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களோடு பேசுவார். ஆமென். தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஊழியக்காரன் மூலமாக கொடுப்பார், உங்களுக்காக பேசுவார். சாமுவேலோடு நேரடியாக பேசினார், யோசுவாவோடு ஊழியக்காரனை கொண்டு பேசுகிறார். இதே பேசின வார்த்தையை மோசையின் நாட்களுக்கு பிற்பாடு யோசுவா 1ஆம் அதிகாரத்திலேருந்து கீழே வாசித்தீங்கன்னா நேரடியாக மறுபடி கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஏற்கனவே பேசினதை உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் சொன்னதை 8ஆம் வசனத்திலெல்லாம் சொல்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். சொன்னதை மறுபடி கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்காரன் மூலமாக பேசினதை திரும்ப கர்த்தர் நேரடியாகவும் அவன்கிட்ட என்ன செய்கிறார், பேசுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே நான் பேசினேன், அங்கே அப்பொழுது பேசின ஆண்டவர் தான் நான், என்னில் எந்த மாற்றமும் இல்லை, என் வார்த்தை உன்னில் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 28:20 நாம் 3வது பார்க்கும்போது இந்த வாக்குத்தத்தத்திற்குள் இருக்கிற 3வது ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆலோசனை. கர்த்தர் சொல்றாரு, சகல கிரியைகளை நீ முடித்து தீர்க்கணும். ஒரு ஆலோசனை அங்கே கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆலோசனை மிக அவசியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப முக்கியமான குறிப்பு. எல்லாரும் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. சுகத்தை பார்க்கணும்னா ஆலோசனையை
விரும்ப வேண்டும். ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்திற்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும், வெற்றி உண்டாகும். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனைகளை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனை வாசி. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆலோசனை என்பது எல்லாருக்கும் தேவை. ஆமென். இளைஞர்களுக்கும் தேவை, முதியோர்களுக்கும் தேவை, நடுத்தர வயதில் இருக்கிறவர்களுக்கும் தேவை, குழந்தைகளுக்கும் தேவை, எல்லாருக்கும் என்ன தேவை? ஆலோசனை தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், இந்த ஆலோசனையை நாம் எங்கே பெறுவது? ஸ்தோத்திரம். எங்கே பெறக்கூடாது? இது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். பைபிள் நமக்கு அதையும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆலோசனையை விரும்பணும். ஆலோசனை வந்தால் சுகம் வரும், ஆலோசனை வந்தால் ஜெயம் கிடைக்கும். எல்லா வயதிலும் ஆலோசனையை நம்ம விரும்ப வேண்டும். ஆமென். நமக்கு தெரியும்னு நினச்சிடக்கூடாது, ஆலோசனையை விரும்பணும். ஆனால் பைபிள் சொல்கிறது, இந்த ஆலோசனையை நாம் எப்படி பெறுவது? ஸ்தோத்திரம். நிறைய இடங்கள்ல இங்கே நம்ம விழுந்து போகிறோம். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனை. 4 விதமான ஆலோசனைகளை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். 1, ரட்சிக்கப்படாதவர்களின் ஆலோசனை, அதான் துன்மார்க்கர். அவங்க இயேசு என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை, பாவத்தில் இருப்பாங்க. இயேசுனா யாரும் தெரியாது, சபனை என்னன்னு தெரியாது. துன்மார்க்கர், ரட்சிக்கப்படாதவர்களின் ஆலோசனை. 2வது, பின்மாற்றக்காரர்களின் ஆலோசனை, அதான் பீலையாமின் ஆலோசனை. என்னாகமம் 31:16 நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 31:16. பீலையாமின் ஆலோசனை எப்படிப்பட்டதுன்னா, பின்மாற்றக்காரனுடைய ஆலோசனை. 3வது, பிசாசின் ஆலோசனை. பிசாசு எந்த ரூபத்திலையும் நமக்கு என்ன செய்வான்? ஆலோசனையை கொடுப்பான். சிலர் குழம்பிடுவாங்க, எது கர்த்தருடைய ஆலோசனைன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. 2 நாளாகமம் 22:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிசாசினுடைய ஆலோசனை. அத்தாலியாள் என்று சொல்லப்பட்டவள், அவள் கொடுக்கிற ஆலோசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது பிசாசினுடைய ஆலோசனை. 4வது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் எடுக்கலாம். எல்லா வசனங்களையும் எடுத்தால் நமக்கு மற்ற குறிப்புகளை கவனிக்க முடியாது. மத்தேயு 2:13 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். யோசேப்பே, நீ பிள்ளைய கூட்டிக் கொண்டு எடுத்துக்கொண்டு அது தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. சரியான நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. ஒரு தூதன் அனுப்பி கர்த்தர் கொடுக்கிறாரு. எங்க பிரச்சனை வருது, எங்க ஆபத்து வருது, எங்க நெருக்கம் வருது, எந்த இடத்துல என்ன வருது, உங்களுக்கு ஒரு கண்ணிய பிசாசு விரித்திருக்கிறான் என்பதை கர்த்தர் ஒருவர் தான் சரியாய் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆமென். அப்போ 4 காரியங்களை சொன்னேன். 1, ரட்சிக்கப்படாதவர்களின் ஆலோசனை. இன்னொன்று, பீலையாம் போன்றவர்கள் பின்வாங்கி போனவர்களின் ஆலோசனை. நிறைய நேரங்களில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத ஆட்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க. ரொம்ப தப்பு. நம்ம வாழ்க்கையில் அங்கே விழுந்து போவோம். ரட்சிக்கப்படாதவனுக்கு ஜெபம் தெரியாது, ஆவிக்குரியன்னா என்னன்னு தெரியாது, சபனை என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. சில முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் பாம்போல நிற்பாங்க. இந்த ரட்சிக்கப்படாத ஆட்கள் நம்மளே என்ன செய்வாங்க? டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துக்கு போனால் அவர் சொல்லார், 5 நிமிஷத்தில் என்ன செய்யுங்க? பிரசங்கம் பண்ணி முடிங்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு பிரசங்கன்னா என்னன்னே தெரியாது. 5 நிமிஷத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கமே பண்ணலை, ஜெபம் பண்ணியாச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வார்த்தை விரும்பலன்னா பிறகு 5 நிமிஷம்னா என்ன, அரை மணி நேரம்னா என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாதவங்க உங்களை இயக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க கொடுக்குற ஆலோசனையை கேட்காதீங்க.
நல்ல காரியம்லாம் சொதப்பெல்லாம் மாறிடும். அனுபவம் அவங்களுக்கெல்லாம் வெளியில் அவங்களுக்கு பல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்துல தான் ஆலோசனை கேட்கணும். ஆமென். ரெண்டாவது, பின்மாற்றக்காரர்களுடைய ஆலோசனை. தேவனோட ஐக்கியத்தை விட்டுருப்பாங்க, தேவனோட சரியான உறவில் இருக்க மாட்டாங்க. பீலையாம் பொருளாசைக்கு பின்னால் போயிட்டான். அவன் சொன்ன ஆலோசனையை கேட்டு ஜனங்கள் விழுந்து போனாங்க, ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். மூன்றாவது, பிசாசின் ஆலோசனை. எந்த ரூபத்திலையும் பிசாசு வருவான். வந்த ஆலோசனை ரொம்ப பயங்கரமான ஒரு ஆலோசனை. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 22:3 நாம் வாசிக்கிறோம். ஆலோசனை தேவன் நமக்கு, அது ஒரு ஆசீர்வாதம். அதை நாம் சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், சரியான இடத்திலிருந்து பெற வேண்டும். 2 நாளாகமம் 22:3 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆகாபு குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தான். 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அத்தாலியால் என்று. துன்மார்க்கமாய் நடப்பதற்கு பிசாசு கொடுக்கிற ஆலோசனை எப்படின்னா, உலகத்தின் வழியில கொண்டு போயிடுவான். எல்லாரும் இப்படி தானே இருக்கிறாங்க, நீங்களும் அப்படி இருந்தா என்ன? ஸ்தோத்திரம். எல்லாரும் அதைத்தானே செய்கிறாங்க, நம்மளும் அப்படி செய்வோமே. பிசாசின் ஆலோசனை. 4வது, கர்த்தருடைய ஆலோசனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன ஆலோசனை? கர்த்தருடைய ஆலோசனை. இதைத்தான் நீங்க விரும்பணும். ஆண்டவர் தூதனை அனுப்பி பேசுறாரு, பிள்ளையை கூட்டிட்டு, பிள்ளையும் தாயும் கூட்டிட்டு எகிப்துக்கு போ. ஏரோது மரணமடையும் வரைக்கும் அங்கே இருக்கணும். ஏரோது மரணமடைந்த பிற்பாடு மறுபடியும் இங்கே வர்றாங்க. கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை சரியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எதை சொன்னாலும் அது எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரியும், பின்னால் அது எப்படி இருக்கும்? சரியான ஆலோசனையாக இருக்கும். கர்த்தர் ஊழியக்காரங்க மூலமாக ஆலோசனை கொடுப்பார். வேத வசனத்தின் மூலமாக என்ன செய்வார்? ஆலோசனை கொடுப்பார். முதியோர்கள் மூலமாக ஆலோசனை கொடுப்பார். ரெகோபயாம் முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான். அதுதான் பிரச்சனை, அவனுக்கு வந்த கேடே அதுதான். அனுபவசாலிகள், ஸ்தோத்திர, முற்பிதாக்கள், மூத்த போதகர்கள், இவங்க ஆலோசனையை விரும்பணும். ஆண்டவர் பைபிளில் இன்னும் எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு தேவை தெரியுமா? ஆலோசனை கொடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். இதுவரை நான் சொன்னது எப்படிப்பட்ட ஆலோசனையை கேட்கணும், எப்படிப்பட்ட ஆலோசனையை கேட்கக்கூடாது. இப்போ சொல்ல போகிறது ஆலோசனை கொடுக்கிறவர்கள் எப்படி இருக்கணும். லூக்கா 23:50 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:50 வசனம். ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிப்போம். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். ஆலோசனை கொடுக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீதிமானாய் இருக்க வேண்டும், உத்தமர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். யூதர்களுடைய ஆலோசனை செய்கைகள். மூன்றாவது, தவறான ஆலோசனைக்கும் செய்கைக்கும் உடன் போகாதவர்கள், ஸ்தோத்திரம், அல்லது துணை நிற்காதவர்களாக இருக்கணும். சம்மதியாதவன் அதான், அவன் அக்செப்ட் பண்ணல. தவறான விஷயங்கள், தேவராஜ்யத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா செய்யப்படுகிற ஆலோசனைகளுக்கு, கிரியைகளுக்கு, ஸ்தோத்திரம், உடன் நிற்கக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. ஆமென். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஆலோசனைக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தவறான விஷயங்களுக்கு, ஆலோசனைக்கு நம்ம உடன்படக்கூடாது. இந்த யோசேப்பு என்கிற மனுஷன் உத்தமனாக இருந்தான், நீதிமானா இருந்தான். கள்ளங்கபட அவனிடத்துல இல்லை. நீதிமானா இருந்தனால அவன் கொடுக்கிற ஆலோசனையும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். யாருனாலும் ஆலோசனை கொடுக்கலான்னு அப்படி கிடையாது. பைபிளில் சில தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கொடுக்குறவங்க கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். ஸ்தோத்திரம். தவறான செய்கைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு, ஸ்தோத்திரம், துணை நிற்காதவர்களாக இருக்க வேண்டும்.
கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. இதெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய விஷயங்கள்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள். வேதம் நமக்கு எல்லாவற்றுக்கும் அழகா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை என்ன செய்கிறார்? வேதத்திலிருந்து நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். 4வது ஆசீர்வாதம் 1 நாளாகமம் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களை கிரியைகளை செய்து தீரும் மட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னா ஏதோ ஒன்றை செய்யறதுக்கு ஆண்டவர் அழைக்கல, சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும். பர்பஸா. 4வது நோக்கம். எல்லாரும் சொல்லுங்க, 4வது ஆசீர்வாதம் ஒரு நோக்கம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. சாலமோனே சும்மா ஒன்றை தாவீது ராஜா என்னால் நீர் அவர் மகனால கொண்டு வரல, ஒன்றை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த சபையில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ தற்செயல அல்ல, சூழ்நிலைகளின் காரணமாய் அல்ல, ஏதோ அழுத்தங்களின் அடிப்படையில் கொண்டு வரல, ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எதற்காக தெரியுமா? எந்த நோக்கம்? சாலமோனே ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆலயத்தை. அதுக்கு தான் ராஜாவாக்கி இருக்கிறாரு. சாலமோனு கொடுத்த ஆசீர்வாதம் ஏன்? நோக்கம் என்ன? ஆலயத்தை கட்டணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்ததின் நோக்கம் என்ன? நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலாம். இன்னைக்கு நம்மளை அபிஷேகித்ததின் நோக்கம் என்ன? கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதித்ததின் நோக்கம் என்ன? சபையை கட்ட வேண்டும். ஆமென். ஆண்டவர் நம்ம கொடுத்த மேன்மைகள், செல்வங்கள், ஆஸ்திகள், சொத்து, ஐஸ்வர்யம், பணம், இதெல்லாம் எதற்காகனா அதிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன் வர வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு நோக்கத்தோடு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நோக்கத்தை அறிய வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் தன் வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறான். அவனுடைய பர்பஸ் என்ன? அவன் இந்த உலகத்துக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன அவனுக்கு தெரியும். ராமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு தெரியணும், என்னை கொண்டு கர்த்தர் இந்த சபையில் என்ன செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நோக்கம் அறிந்தவன் திசை மாறாதவன். எல்லாரும் சொல்லுங்க, நோக்கம் அறிந்தவன். அவன் ஒரு நாளும் அவன் டைரக்ஷன் மாறாது, விழுந்து போக மாட்டான், வஞ்சிக்கப்பட மாட்டான், சோர்ந்து போக மாட்டான். எவ்வளவு சோர் வந்தாலும் மேற்கொள்ள முடியும். காரணம் நோக்கத்தை அறிந்திருக்கிறான். ஆமென். நோக்கம் அறியலைன்னா திசை மாறிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். மாறி 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 ஒவ்வொன்றா செய்வாங்க, ஒன்றும் வாய்க்காம போயிடும். நோக்கத்தை அறியவும் திசை மாறாமல் இருக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. 5வது ஆசீர்வாதம். இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இந்த சாலமோனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. 5வது ஆசீர்வாதம் நம்பிக்கை. நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுப்பது தான் சபையின் வேலை. ஆமென். இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்மஸ் நாட்களில் 100 வீடுகளை சந்திக்க போகிறோம். 100 வீடுகளுக்குள்ளே இயேசுவை சொல்ல போகிறோம். ஆமென். ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்க போகிறோம், ஒரு கிறிஸ்மஸ் கேக் கொடுக்க போகிறோம், ஒரு gift கொடுக்க போகிறோம். ஆமென். 100 வீடுகளை இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம், இன்னைக்கு மீட்டிங்கில். ஸ்தோத்திரம். அது போக 25 கூட்டங்களை நம்ம நடத்த போகிறோம், நம்ம எல்லாரும் தான். எதற்காகனா நம்பிக்கையற்ற உலகத்திற்கு நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் எதற்காக? இயேசு ஒருவர் உயிரோட இருக்கிறார், நீ அவரண்ட வந்தா இயேசு உன்னை வாழ வைப்பார். 2 வார்த்தை சுவிசேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்மஸ் நாட்களை மாதிரி நமக்கு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் எவ்வளவு கடினமாக வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ கடினமாக வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியங்களை உற்சாகமாக தாங்குங்க. நீங்கள் வர முடியாமல் இருக்கலாம், ஜெபிங்க. உங்களால் முடிந்தால் கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா ஸ்தோத்திரம், அதன் பலனை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். ஆமென். நீங்கள் போய் ரோட்டில் நின்று டிராக்ட் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், இந்த கூட்டங்களுக்காக உதவி செய்யுங்க. நீங்கள் வரட்டாலும் உங்கள் உதவி, உங்கள் பங்களிப்பு வரணும். கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை உங்களுக்கு தருவார்.
வர முடிஞ்ச எல்லாரும் என்ன செய்யணும்? வந்து கூட்டங்களை நீங்கள் சேர்ந்து நடத்துறதுக்கு உதவி செய்யுங்க. நம்பிக்கையற்ற உலகத்திற்கு நம்பிக்கையை கொடுப்பது தான் இயேசுவின் சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையற்ற உலகத்திற்கு நம்பிக்கையை கொடுப்பது தான் இயேசுவின் சுவிசேஷம். ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சிறைப்பட்டு போன மக்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், சபைக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராய் திரும்புங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள், இரட்டிப்பான பலனை தருவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை இருந்தாதான் சிறைப்பட்டு போனவன் விடுதலையாகி இரட்டிப்பான நன்மையை பெற முடியும். சாதாரண சிறைகள்னு சொல்லப்படலை, சிறைப்பட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, ஏதோ ஒரு காரியத்துல நீங்க உடைந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வாங்க, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விடுதலையை அனுபவிக்க முடியும். நம்பிக்கை நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை மறுபடி நீங்கள் பெற வைக்கிறது. நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை இழந்து போனதை திரும்ப உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறது. யோபு கடைசி வரை நம்பிக்கையா இருந்தான், உத்தமத்துல உறுதியா இருந்தான். இழந்த எல்லாத்தையும் 2 மடங்கு இரட்டிப்பா கர்த்தர் அவனுக்கு கொடுத்தா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆண்டவரை, இழந்ததெல்லாம் திரும்ப பெறணும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள. இரட்டிப்பான நன்மை. நம்பிக்கை எப்படிப்பட்ட மனநோயாளியையும் விடுதலையாக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு மனநோயாளியா இருக்கிறவனையும் விடுவிக்க நிச்சயம் முடியும். காரணம், இந்த நம்பிக்கை இயேசு நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க மனதில் எவ்வளவு அழுத்தங்கள், எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். 6வது ஆசீர்வாதம் சாதகம். எழுதிக்கிடுங்க, சாதகம். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தத்துக்குள்ள மறைச்சு வச்ச 6வது ஆசீர்வாதம் என்னன்னா சாதகம். ஒரு சாதகமான சூழ்நிலை அங்கே இருக்கு. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தாவீது சவதரித்து கொடுத்துட்டான். யுத்தம் இல்லை, யுத்தத்தெல்லாம் தாவீதே செஞ்சு முடிச்சுட்டான். பட்டயத்துக்கு வேலையே இல்லை. 40 வருஷம் என்ன செய்யணும்? அரண்மனையில் உட்காந்து நச்சின்னு அரசாட்சி பண்ணணும். அவ்வளோதான். கம்பீரமாக உட்கார்ந்துருந்தான். ஸ்தோத்திரம். சாதகம் ஆண்டவர் நமக்கு தர்ற ஒரு ஆசீர்வாதம். சில காலங்களை ஆண்டவர் நமக்கு அப்படி தருவார். அதில் செய்ய வேண்டியதை குயிக்காக செஞ்சு முடிச்சிடணும். மழை காலம் வர்றதுக்குள்ள ஸ்தோத்திரம் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் என்ன செய்யணும். ஒரு எறும்பு கோடை காலத்தில் மழை காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை என்ன செய்கிறது? சேமித்து வைக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா வசதிகள் வாய்ப்புகள் தரும்போது செய்ய வேண்டியதை ஆண்டவருக்காக செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அந்த டைமை மிஸ் பண்ணோன்னா மறுபடி கிடைக்காது. அந்த காலத்தை நம்ம விட்டுட்டோம்னா மறுபடி கிடைக்காது. நல்ல சோர்ஸ் ஆண்டவர் தருவார், அனுகூலங்களை தருவார். அந்த காலத்தில் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யணும். சாலமோனுக்கு கிடைச்ச எல்லா சோர்ஸையும் பயன்படுத்தி ஆலயத்தை கட்டினா, அடுத்த அரண்மனையை கட்டி முடிச்சிட்டான். ஆண்டவருக்கென்று ஒரு ராஜ்யம், அவன் இருக்கிறதுக்கு ஒரு அரண்மனை. கர்த்தருடைய ராஜ்யத்தையும் கட்டணும், உங்கள் குடும்பத்தையும் என்ன செய்யணும்? கட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டாமல் அவங்க ராஜ்யத்தை மட்டும் கட்டுவாங்க. அப்படி இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தை முதல்ல கட்டணும். தேவ சபை காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. தேவனுடைய வீட்டை கட்டணும். தேவ சபை காரியங்கள்ல முன்னால நிற்கணும். யார் சொல்றாங்களோ சொல்லலையோ, என் கர்த்தருக்காக நான் வேலை செய்ய வேண்டும்.
எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்கி தருவார். அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளணும். அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காலங்கள் ஆண்டவர் தரும்போது சரியாக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு எல்லாம் சாதகமாக இருக்குது. எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணனால மேன்மையான ஆசீர்வாதங்கள் இழந்து போனாங்க. உங்களை நம்பி ஆண்டவர் நிறைய தருவார். அப்போ நிறைய கர்த்தருக்காக செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திர. கை வைத்து சொல்லாமல் நிறைய தரும்போது நிறைய செய்யணும். ஆமேன். நிறைய தரும்போது நிறைய செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு காலம் கொஞ்சம் கஷ்டம் வரலாம், ஒரு ட்ரைனஸ் இருக்கும், அப்போ பெருசாக செய்ய முடியாது. அப்போது தரும்போதே செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லுங்க, தரும்போதே செய்வதற்கு கிருபை தருவாராக. 7வது ஆசீர்வாதம் கிருபை. 1 நாளாகமம் 28:20. அதே அந்த பின்பகுதியில் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், இது எல்லாமே ஆண்டவர் சாலமோனுக்கு தந்தது கிருபை. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. இதை செய்வதற்கு இந்த சாலமோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தது கிருபை. ஸ்தோத்திரம். ஏன்னா முதல்ல பிறந்த பிள்ளை அடி உளுந்து, ஸ்தோத்திரம், பச்சைபால் இடத்துல பெற்ற முதல் குழந்தை ஆண்டவர் அடித்தார். 2வது கர்த்தரே கொடுத்து அவன் மேல் கர்த்தர் அன்பாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் இதை செய்வதற்கு இவனை முன்குறித்து அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கிருபை. எதன் அடிப்படையில் தாவீதே இந்த பெரிய பொறுப்பை கொண்டு சாலமோன்ட்ட ஆண்டவர் கொடுத்தாருன்னா கிருபை தான். சில ஆசீர்வாதங்களை கிருபையில் தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரயாசத்தினால் கிடைக்காததெல்லாம் எதில் வரும்? கிருபையில் வந்துட்டுருக்கு. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்கிறீங்க? ஆமென். நம்ம சொல்ல முடியும், நான் ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், எந்த வேலையுமே செய்யலை, எதுவுமே செய்யலை, ஆனால் எல்லாமே கிடைக்கும். அதுதான் கிருபை. ஆமென். பெருசாக ஒன்றும் சாதிக்கலை, ஆனால் நிறைய ஆண்டவர் தர்றாரு. இதுதான் கிருபை. இதுதான் கிருபை. சாலமோனுக்கு தேவன் தந்ததெல்லாம் கிருபை. தக்க சமயத்தில் நம்முடைய சூழ்நிலைக்கு பரிகாரத்தை கொடுப்பது தேவனுடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, தக்க சமயத்தில் நம்முடைய சூழ்நிலைகளில் பரிகாரத்தை கொடுப்பது தேவனுடைய கிருபை. தக்க சமயம், சரியான டைம்ல நம்முடைய சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அதுல பரிகாரத்தை ஆண்டவர் தான் செய்வார். ஏன்னா பைபிள் சொல்றது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதிக்கு மட்டும் இல்லை, தேவைக்கு மட்டும் இல்லை, படிப்புக்கு மட்டும் இல்லை, வேலைக்கு மட்டும் இல்லை, ஊழியத்துக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் அவர் பரிகாரியாய் இருக்கிறார். அதுதான் கிருபை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அதுதான் கிருபை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஸ்தோத்திரம். முழு உலகத்தை அழிக்க போறாரு. ஆனா ஆதியாகமம் 6:14, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. மலைக்கு மேல தண்ணி நின்று. ஸ்தோத்திரம். மலையெல்லாம் பெரிய மலை, உலகத்தில் இமயமலை, அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேலேயே அதையே மூடி நோவா காலத்தில் வெள்ளம் வந்திருக்கு. அவ்வளவு பெரிய வெள்ளம், அவ்வளவு பெரிய பாதிப்பு. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரபாகித்து கொண்டிருந்தது. ஆதியாகமம் 7:24, ஆதியாகமம் 7:20, மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகியிருக்கு. அப்போ எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேலே 15 முழம் என்ன செஞ்சிருக்கு? தண்ணி நின்று. நம்ம நாட்டில் தானே இருக்கு. அவ்வளோ பெரிய மலைக்கு மேலேயே தண்ணி வந்திருக்கு.
ஆனால் கர்த்தர் நோவாவை நினச்சி என்ன செஞ்சார்னா 3ஆம் வசனத்தை பாருங்கள். 150 நாளுக்கு பின்னால் ஜலம் வடிந்தது. இது எங்கே போச்சு? அற்புதம், அற்புதம். அதுதான் கிருபை. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிருபையாக இருக்கும். ஆமென். எப்படி நடந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஆண்டவர் இவ்வளோ உயரத்தில் எப்படி கொண்டு போனார், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எப்படி தந்தார், என்னை இப்படியா பயன்படுத்துகிறாரு. எனக்கு அவர் தந்த ஊழியம் மிக பெருசு, ஸ்தோத்திரம், ரொம்ப ஆசீர்வாதமான, இவ்வளோ மேன்மை எப்படி தந்தார்? கிரியைகளின் அடிப்படையில் தரலங்க, கிருபையின் அடிப்படையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த ஏராளமான காரியங்கள் எங்கள் கிரியைகளின் அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலப்பா, கிருபையின் அடிப்படையில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கடைசி மட்டும் கிருபையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை இழந்து விடாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையை தினமும் நாங்கள் வாஞ்சித்து அதிகாலையில் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. கிருபையை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிருபை. ஆதியாகமம் 8:13 கடைசி பகுதி, பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. கிருபை. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் கிருபை. எப்படி நடந்தது? எப்படி ஆண்டவரால் செய்ய முடிந்தது? என் மேல் அவர் வைத்த கிருபையினால் கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமாம். இவ்வளோ குயிக்காக ரெக்கவராக எங்கெங்க போச்சு அவ்வளவும். கடந்த வருஷம் வெள்ளத்தில் நம்ம பாதிக்கப்பட்டோம். தண்ணி எவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு வீடுகள் இழந்தது. அது வடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த ஈரப்பதம் கூட போகலை மாதக்கணக்கா. ஸ்தோத்திரம். எப்படி நோவாவின் நாட்களில் நடந்தது. அது முழு உலகம். ஏதோ இது ஒரு 4-5 மாவட்டங்கள் தான், 2 மாவட்டம் தான் குறிப்பாக நிறைய பாதிக்கப்பட்ட, தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஏதோ ஒரு 10-15 ஊர்கள் பெரிய பாதிப்பு. ஆனால் உலகமே அன்னைக்கு போச்ச. எப்படி வடிந்தது? எல்லாமே ஆண்டவர் மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத வகையில் அற்புதம் செய்கிறவர். அதான் கிருபை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்கள் உங்கள் மூளை அறிவால் நீங்கள் அதை கிரகிக்க முடியாது, உங்க அனுபவத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். அதுதான் கிருபை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டின போது விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியருக்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஸ்தோத்திரம். 2 பக்கம் ஜலம் அப்படி மதில் மாதிரி ஐஸ் கட்டியா உறைஞ்சிட்டு அப்படியே நிற்கிறது. மதில் மாதிரி நிற்குன்னா என்ன அர்த்தம்? ஐஸா மாறி நிற்கு. உள்ள நடந்து வர்றாங்க இவங்க அந்த பக்கம் சேர்ந்த போது, கடலை கடந்தவுடன் மோசே கையை நீட்டுறான். அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சிருந்ததெல்லாம் மறுபடி என்ன செய்து? மூடி கொண்டது. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால் அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, காற்று அடித்தது. ஆமென். ஆண்டவுடைய கிரியைகளை ஜனங்கள் பார்க்கிறாங்க. யாத்திராகமம் 14:31, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கண்டார்கள். யாத்திராகமம் 14:21, பலத்த கீழ்காற்றை கர்த்தர் ராத்திரி முழுவதும் கொண்டு வந்து சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார், அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. காத்து அடிச்சிருக்கு. ஒரு கடலையே 2ஆ பிரிக்கக்கூடிய அளவில் என்ன வருது? காற்று. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ மனிதர்களை தூக்கி அடிச்சிருக்கணுமே அந்த காற்று. 20 லட்சம் மக்களையும் கடலையே 2ஆ பிரிக்கக்கூடியன்னா அவ்வளவு காற்று வந்துச்சுன்னா இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? அந்த காற்று அடிக்கும் போது இவங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே, இவங்க மேலே தூசி கூட பட்டதா எழுதப்படலையே.
அதுதான் அற்புதம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எப்போ செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு யாருக்குமே தெரியாது. யாராலையும் விளங்கி கொள்ளவும் முடியாது. கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். காற்றை அனுப்பினார், கடலை பிரித்தார். ஜனங்கள் அது என்ன செய்யலை, பாதிக்கலை. காற்று உங்கள் மேலே கூட பட்ட மாதிரி தெரியலை. அந்த அளவில் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். அதுதான் கிருபை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தில் மறைந்திருக்கிற 7 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று